ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ளூபெரிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. அடுப்பு இல்லாமல் தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வேர்க்கடலை எந்த கப்பில் எடுத்துருக்கிறேனோ அந்த கப்பில் தாங்க நான் அந்த ஜாங்கிரியை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் இந்த ஜாங்கிரியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீனட்டை மட்டும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ கடலை ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த வெளியே இருக்கிற கடலையோட தொலி மட்டும் கொஞ்சம் கலராக இருந்தால் போதுங்க. இல்லைன்னா கடலையோட டேஸ்ட் வித்தியாசம் வரும். ஓவர் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு கரிஞ்ச ஸ்மெல்லு வருங்க. அப்போ அதுக்காகத்தான் இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இது கடலை வறுபட்டுருச்சுங்க. கடலை வறுபட்டனாலே வறுபட்டதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாடை வருங்க. இப்போ இந்த அடுப்பை அமுத்திக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். லட்டு பண்ணுறதுக்கு இதை நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், நான் வேர்க்கடலை தொலி எடுத்துட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஜாரில் மாற்றிக்கிறேங்க. முதல்ல இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நான் இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோரஸாக தாங்க அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ இதுலேயே இந்த ஜாங்கிரியை நம்ம போட்டுக்கிறோங்க. இப்போ இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ உருக்கின நெய்யை அதில் ஊற்றி நம்ம லட்டு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போ பீனட் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.